அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் ஃபேஷன் மகள் சேனல். இந்த வீடியோவில் பட்டு பாவாடை சட்டை பார்க்க போகிறோம். நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம். இந்த மெட்டீரியல் வந்து ப்ளவுஸ் துணி, இது சாரியில் ப்ளவுஸ் துணி வரும் இல்லையா, இது 1 மீட்டர் துணி இருக்குது. நான் ஒரு வயசுலேருந்து 2 வயசு குழந்தை வரைக்கும் போடலாம். அந்த மாதிரி நான் பட்டு பாவாடை சட்டை தைக்க போகிறேன். கீழே பார்டர் இருக்குது பாருங்கள், 2 சைடும் பார்டர் வருது. இது இப்போ நான் இது 4ஆக மடித்து போட்டிருக்கேன் பாருங்கள். 14 இன்ச் வருது, 35 சென்டிமீட்டர். நம்ம 2 துணி சேர்த்தோன்னா 70 சென்டிமீட்டர். 2 பக்கம் பார்டர் இருக்கிறதுனால நமக்கு 140 சென்டிமீட்டரில் பாவாடையோட ஃபுல் ஹோல் வரும். நமக்கு கீழே இந்த மாதிரி ஃபில்ட்டு பிடிக்க போகிறோம். குழந்தை கொஞ்சம் பெருசானாலும் போட்டுக்கலாம். அந்த மாதிரி ஒரு 3 இன்ச்சில் நம்ம ஃபில்ட் பிடிப்போம். இந்த மாதிரி 2 சைடு பார்டர் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி தைக்கும் போது நமக்கு கரெக்டாக வந்துடும். 2 வயசு தாண்டி கூட நம்ம போடலாம். ஃபில்ட்டு நம்ம ஓப்பன் பண்ணோன்னா இதோட நீளம் 14 இன்ச் தேவை. நான் 3 இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சுக்கிறேன் ஃபில்ட்டு பிடிக்கிறதுக்கு. 3 இன்ச்சு ஃபில்ட்டு பிடிச்சி ஒரு 1/2 இன்ச் மேலே தைக்கிறதுக்கு வைக்க போகிறேன். கீழே கர்ற மாதிரி ஒரு 1/2 இன்ச் இருக்குது, அது வேணால் மடித்து கூட தைக்கலாம். நான் அப்படியே விட போகிறேன். நான் 17 இன்ச் ஃபுல்லாக நான் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போது இது ஸ்கேல் வச்சு லைன் போட்டுக்கலாம். மேலேயும் சைட்லேயும் நம்ம லைன் போட்டுக்கலாம். இப்போ நான் இது கட்டிங் பண்ண போகிறேன். அவ்வளோதான், இது ஃபுல்லாக நம்ம கட்டிங் பண்ணி முடிச்சாச்சு. 4 துணி இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம ப்ளவுஸ் கட்டிங் பண்ணலாம். ப்ளவுஸ் கட்டிங் பண்ணுறதுக்கு இந்த அகலம் நமக்கு பத்தாது ப்ளவுஸுக்கு. ஸோ கீழே இந்த பார்டர் இருக்கு இல்லையா, இந்த பார்டரில் நம்ம கை வெட்டிக்க போகிறோம். இந்த சைடு இருக்கிற துணியை வந்து நம்ம கீழே பெல்ட்டு கொடுக்கறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நான் இந்த பாவாடை கட் பண்ணும்போது மேலே இருந்துச்சு இல்லையா, அந்த துணியை நான் வந்து இந்த மாதிரி மடித்து போட்டிருக்கேன். 11 இன்ச் இருக்குது, எனக்கு 10 இன்ச் தேவை மேலே. ஸோ தைக்கிறதுக்கு நமக்கு சரியாக வந்துடும். அகலம் 5 இன்ச் தேவை. ஒரு 4.75 இன்ச் நமக்கு அகலம். ஸோ நான் 6 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன். மேலே ஷோல்டருக்கு 4 இன்ச்சு, நெக்கு கிட்ட 2 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். முன்கழுத்துக்கு 3 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். பா நெக் நான் வைக்க போகிறேன். பா ஷேப்பில் இந்த ஷேப். ஆம் ஹோலுக்கும் 4 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ நாம் இது கட்டிங் பண்ணிக்கலாம். கீழேயும் நான் சரி சமமாக 6 இன்ச்சு வச்சுருக்கேன். டாட்ஸ் பிடிச்சோன்னா நமக்கு சரியாக வந்துடும். இப்போ நான் இது கட்டிங் பண்ண துணியை பேக் சைட் கட்டிங் பண்ணும்போது அது மேலே வச்சு அப்படியே கட் பண்ண போகிறேன். பாருங்கள், நான் ஃப்ரண்ட் சைட் கட்டிங் பண்ணிட்டேன். இப்போ அதே வச்சு பேக் சைட் கட்டிங் பண்ணுறதுக்கு ஒரு 1/2 இன்ச் நான் கம்மியாக போட்டிருக்கேன். நெக்கு 2.5 இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன். ஆம் ஹோலுக்கும் அந்த ஷேப்புக்கு ஒரு 1/2 இன்ச் டிஃப்ரெண்ட்டில் இப்படி மார்க் பண்ணியிருக்கேன். இதே அளவு தான். இப்போ நம்ம இது கட் பண்ணிக்கலாம். பேக் சைட் ரவுண்ட் நெக் வச்சுருக்கேன். இப்போ அந்த சைடு நான் துணி கட் பண்ணிட்டேன். இப்போ நான் இங்கே இந்த பார்டரில் கை கட் பண்ண போகிறேன். துணி கிராஸாக இருக்கிறதுனால நான் தனித்தனியாக வெட்டிக்கிறேன். 4 இன்ச் நீளம் வச்சுருக்கேன். அகலம் எனக்கு கம்மியாக தான் இருக்குது.
கொஞ்சம் இன்னும் அகலம் அதிகமாக இருந்தால் பஃப் கை வந்திருக்கும். நான் லைட்டாக சைடில் ஜாயின் கொடுத்து தான் இது தைக்க போகிறேன். பாருங்கள். கை கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம சட்டைக்கு கீழே ஃபில்ஸு கொடுக்கறதுக்கு 1 இன்ச் அகலத்தில் நான் ஃபில்ட்டு பிடிக்க போகிறேன். மிச்சம் இருக்கிற இந்த துணியில் நான் இது கட் பண்ணிக்கிறேன். 4 இன்ச் அளவுக்கு நான் இந்த ஃபில்ஸு கொடுக்க போகிறேன். தைக்கிறதுக்கு 1 இன்ச்சு 5 இன்ச் தேவை. நான் இதில் 2 துணியாக கட் பண்ணிக்கிறேன். 4 இன்ச் இருந்தால் நமக்கு போதும். அதுக்கு கம்மியாக வேணும்னா கூட நீங்கள் வச்சுக்கலாம். 3 இன்ச் கூட வச்சுக்கலாம். 10 இன்ச் இருக்கிறதுனால நான் 5 இன்ச் மார்க் பண்ணி இதில் 2 லேயராக கட் பண்ணிக்கிறேன். இப்போ நாம் இது கட் பண்ணிக்கலாம். நான் லாஸ்ட்டாக ஃபினிஷிங்கில் காட்டுறேன். இதுலேருந்து 1 இன்ச் நான் மடித்து தைச்சிருக்கேன். பாருங்கள், 18 இன்ச் இருக்குது. அளவு 18 இன்ச்சு. நான் 20 இன்ச் வச்சு தைக்க போகிறேன். கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கட்டும். 20 இன்ச்சுனால் நமக்கு அதில் இன்னும் டபுள் பண்ணோன்னா 60 இன்ச் அளவுக்கு நமக்கு இருந்தால் போதும். ஃபில்ஸு பிடிச்சா சரியாக வந்துடும். ஃபுல்லாக நான் கட்டிங் பண்ணிட்டேன். 1.5 மீட்டர் லைனிங் துணி வாங்கியிருக்கேன். இப்போ நான் கட் பண்ண இந்த துணியை வச்சு லைனிங் துணியும் கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த துணி மட்டும்தான் நமக்கு மீதம் இருக்குது ப்ளவுஸ் துணியில். இப்போ ஃபுல்லாக நான் லைனிங் கட்டிங் பண்ணி முடிச்சிட்டேன். பாவாடைக்கு மேலே ஷிம்மிக்கு மட்டும் நான் லாஸ்ட்டில் கட்டிங் பண்ணுறேன். இப்போ ஒவ்வொன்றா தைக்க ஆரம்பிக்கலாம். கைக்கு கீழே 1/2 இன்ச் அளவுக்கு நான் தைச்சிக்கிறேன். அந்த பார்டருக்கு கீழே 1/2 இன்ச் கரை இருக்குல்லையா, அந்த கரைக்கு கரெக்டாக நான் தைச்சிக்கிறேன். 2 கையும் தைச்சிட்டு திருப்பி மடித்து ஓரத்தையில் ஒன்று அடிச்சுக்கிறேன். இப்போது மேலே சுற்றியும் ஒரு தையல் அடிச்சுக்கிறேன். இப்போ நம்ம நெக்கு தைக்க ஆரம்பிக்கலாம். ஃப்ரண்ட் நெக் தைக்க போகிறேன். லைனிங் துணி வச்சு ரைட் சைடு உள்ளே போகிற மாதிரி சட்டை துணி வச்சு ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு அந்த பா ஷேப் கரெக்டாக தைச்சிக்க போகிறேன். பேக் சைடு நெக்கும் அதே மாதிரி தைச்சிக்கலாம். ரொம்ப ஈஸி தான் சட்டை தைக்கிறது. இந்த மாதிரி லைட்டாக நான் கட் பண்ணிக்கிறேன் அந்த திருப்புற இடத்துல. அப்போ தான் அந்த ஷேப் கரெக்டாக இருக்கும் நமக்கு. இப்போ ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கிறேன். 1 சைடு லைனிங் துணியும் 1 சைடு மேல் துணியும் சட்டை துணியும் வச்சு 1/2 இன்ச் அளவுக்கு தைச்சிக்கிறேன். இப்படி தைக்கும் போது நமக்கு தையல் உள்ளே போயிடும். 2 சைடு நான் தைச்சிக்கிறேன். இப்போ நம்ம சரி பண்ணிவிட்டு நீங்கள் வேணும்னா அயன் பண்ணிக்கலாம். நான் லைட்டாக நகத்தில் இந்த மாதிரி கீறிக்கிற சரி பண்ணிக்கிறேன். இப்போ சுற்றி ஒரு தையல் அடிச்சுக்க போகிறேன்.
ஃபுல்லாக ஒரு தையல் அடித்தாச்சு. துணி கம்மியாக இருக்கிறதுனால டிசைன் எதுவும் வைக்கல, நார்மலாக தைக்கிறேன். இப்போ பேக் சைடு வந்து ஓப்பன் தைக்க போகிறோம். பேக் சைடு நெக்கு இந்த மாதிரி சரிசமமாக வச்சுட்டு நடுவில் நம்ம கட் பண்ணிக்கலாம். ரைட் சைடு ஹூக்குக்கு 2 இன்ச் துணியும், லெஃப்ட் சைடு வந்து காஜாக்கு 4 இன்ச்சு இல்லைனா 3 இன்ச் துணி கூட வச்சு தைக்கலாம். ஹூக்குக்கு மேலே துணி வச்சு லைனிங் துணி வச்சு 1/2 இன்ச் அளவுக்கு இப்படி தைச்சிட்டு உள் பக்கமாக இப்படி டபுள் ஃபோல்ட் பண்ணி தைக்கிறேன். ஒரு 3/4 இன்ச்லேருந்து 1 இன்ச்சு அளவு இருந்தால் போதும் நமக்கு. ஹூக்குக்கு நடுவில் நான் டாட்ஸ் பிடிச்சிக்கிறேன். இதே மாதிரி இந்த சைடு உள் பக்கமாக அந்த லைனிங் துணி வச்சு 1/2 இன்ச் அளவுக்கு தைச்சிட்டு இதுவும் டபுள் ஃபோல்ட் பண்ணுறேன். இந்த மாதிரி 1 இன்ச்சிலிருந்து 1.25 இன்ச் இருந்தால் போதும் நமக்கு. அப்போ தான் நம்ம ஹூக்கு போடும்போதும் உள்ளே நமக்கு தெரியாது. 2 தையல் அடிச்சுக்கலாம். இதுக்கும் நான் சென்டரில் டாட்ஸ் பிடிச்சிக்கிறேன். கரெக்டாக ஷோல்டர்லேருந்து நடுவில் எடுத்து ஒரு 5 இன்ச் அளவுக்கு டாட்ஸ் பிடிச்சிருக்கேன். இப்போ ஃப்ரண்ட்லேயும் டாட்ஸ் பிடிச்சிக்கலாம். கரெக்டாக அந்த ஷோல்டர்லேருந்து நடுவில் நம்ம இப்படி எடுத்து டாட்ஸ் பிடிக்கிறோம். இப்போ நம்ம கை ஜாயின் பண்ணிக்கலாம். கை ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி அக்குள் கிட்ட எனக்கு 1 இன்ச் கம்மியாக இருந்துச்சு, நான் அதை தைச்சிக்கிட்டேன். ஷோல்டர் கரெக்டாக நடுவில் வச்சு நான் தைச்சிக்கிட்டு இருக்கேன். துணி இன்னும் கொஞ்சம் அகலமாக இருந்ததுன்னா பஃப் கை நான் வச்சுருப்பேன். ப்ளைனாக இது வச்சுருக்கேன். இதுவும் அழகாக தான் இருக்குது. 1/2 இன்ச் அளவுக்கு டபுள் தையல் நான் தைச்சிக்கிறேன். எக்ஸ்ட்ரா இருக்கிற அந்த சைடில் பிசுறு நான் வெட்டிக்கிறேன். இந்த கையும் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். பாருங்கள், கீழே ஃபில்ட்டு தைக்கிறதுக்கு நான் துணி எடுத்திருக்கேன். இதுக்கு ஈக்குவலாக நான் லைனிங் துணியும் எடுத்திருக்கேன். அதை வச்சு கீழே 1/2 இன்ச் அளவுக்கு தைச்சிக்கிறேன். ½ இன்ச் தைச்சிட்டு அதுக்கப்புறம் திருப்பி நான் ஒரு தையல் அடிக்க போகிறேன். பாருங்கள், இப்படி ஒரு தையல் திருப்பிட்டு ஒரு தையல் அடிக்கிறேன். ஃபுல்லாக இதே மாதிரி அடிச்சிக்கலாம். சைடில் இந்த மாதிரி மடித்து தைச்சிக்கிறேன். இப்போ நாம் சட்டைக்கு சைட் ஜாயின் பண்ணிக்கலாம். கீழே நான் 10 இன்ச் அகலம் வைக்கிறேன். ஏன்னா நம்ம ஃபில்ட்டு தைக்கும்போது இந்த சுற்றளவு தான் நமக்கு தேவை. ஃப்ரண்ட் அண்ட் பேக்குக்கு 20 இன்ச் வரும் நமக்கு. இப்போ நம்ம சைட் ஜாயின் பண்ணிக்க போகிறோம். 1 இன்ச் அளவுக்கு சைடில் ஜாயின் பண்ண போகிறோம். கையோட அகலம் 4 இன்ச் நான் மார்க் பண்ணி தைக்க போகிறேன். 4 இன்ச் மார்க் பண்ணி இப்போ நம்ம கரெக்டாக சைடில் 1 இன்ச் அளவுக்கு தையல் அடிச்சிக்கலாம்.
நான் 3 தையல் அடிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் நமக்கு ஓவர்லாக் வந்துடும். இந்த சைடும் அதே மாதிரி நம்ம தைச்சிக்கலாம். நான் தைச்சி முடிச்சிட்டேன் பாருங்கள். இப்போ கீழே நம்ம ஃபில்ஸ் பிடிச்சி தைச்சிக்கலாம். கரெக்டாக 10 இன்ச் இருக்குது. நம்ம கரெக்டாக அந்த 20 இன்ச் வர மாதிரி வச்சு தைச்சிக்கணும். டோட்டலாக இந்த துணி எனக்கு 60 இன்ச் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். 60 இன்ச் நமக்கு ஒவ்வொரு இன்ச் அளவுக்கு ஃபில்ஸை பிடிச்சிக்கும் போது கரெக்டாக வந்துடும். துணி கம்மியாக இருந்தால் நீங்கள் அந்த ஃபில்ட்டு கொஞ்சம் தூரமாக கூட பிடிக்கலாம். இப்படி அடர்த்தியாக பிடிச்சி நீங்கள் அயன் பண்ணி போடும்போது அழகாக இருக்கும். பாருங்கள், தைக்கும் போதே இப்படி நம்ம அளந்து பார்த்துட்டு மார்க் பண்ணி தைக்கலாம். ஃபுல்லாக நான் தைச்சிட்டேன். எக்ஸ்ட்ரா இருக்கிற இந்த துணி நான் கட் பண்ணிக்க போகிறேன். லைனிங் துணி கொஞ்சம் அதிகமாக வச்சுருந்தேன். இப்போ நம்ம இது சட்டையில் அட்டாச் பண்ணலாம். இப்படி நான் மேல் பக்கமாக இது ஃபில்ஸ் துணி வச்சு தைக்கிறேன். கரெக்டாக அந்த தையலுக்கு மேலே ஒரு அரேஞ்சில் நம்ம இந்த தையல் போடலாம். பாருங்கள், நான் சிங்கிள் தையல் தான் போட்டிருக்கேன். மேலே ஓர தையல் போடுறதுக்கு முன்னாடி நான் வந்து ஓவர்லாக் அடிச்சிக்க போகிறேன். ஏன்னா நம்ம ஓவர் தையல் போட்டோன்னா நமக்கு ஓவர்லாக் அடிக்க கஷ்டமாக இருக்கும். அதனால் இப்போ நான் பாவாடை தைக்க போகிறேன். பாவாடை தைக்கிறதுக்கு கீழே 1 இன்ச் அளவுக்கு நான் உள்ளே பிடிக்க போகிறேன். ஏன்னா அந்த குழந்தை பெருசானாலும் இது பிரித்து போட்டுக்கலாம். அந்த மாதிரி இந்த பார்டர்கிட்ட கரெக்டாக 1 இன்ச் அளவுக்கு இப்படி மடித்து வச்சு தைச்சிக்கிறேன். டோட்டலாக 3 இன்ச் துணி உள்ளே போவோம். இப்போ மேலே லைனிங் துணி வச்சு கூட வச்சு கீழே நான் வந்து 1 இன்ச் அளவுக்கு ஃபில்ட்ஸ் பிடிச்சிக்கிறேன். நான் பண்ண இந்த வீடியோவில் சின்ன மிஸ்டேக் என்னென்னா, நான் இந்த கீழே பார்டர்கிட்ட ஃபில்ட்டு பிடிச்சிருக்கேன் இல்லையா, உள்ளே டக்கு பிடிச்சிருக்கேன். இது வந்து பாவாடைக்கு சைட் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் பிடிச்சிருக்கலாம். ஏன்னா அந்த பாப்பா பெருசாகி பிரிக்கும் போது சைடில் ஜாயிண்ட் ஆகிருக்கும். ஸோ நம்ம ஜாயின் பண்ணி அது தைச்சிருக்கும் போது நமக்கு அது பிரிக்க ஈஸியாக இருக்கும். அதனால தான் நீங்களும் இதை ஞாபகம் வச்சு தைங்க. ஃபுல்லாக நான் தைச்சி முடிச்சிட்டேன். பாருங்கள், 1 இன்ச் அளவுக்கு பிடிச்சிருக்கேன். அழகாக இருக்குது. இப்போ நம்ம சைட் ஜாயின் பண்ண போகிறோம். நான் லைனிங் துணியும் ஈக்குவலாக கொடுத்துருக்கனால அதுவும் சேர்த்து நான் ஜாயின் பண்ணுறேன். லைனிங் துணி உங்களுக்கு பெருசாக தெரியலாம். நம்ம அந்த டக்கு ஓப்பன் பண்ணும்போது உள்ளே இருக்கிறது நமக்கு லைனிங் துணி மேலே போயிடும். கரெக்டாக இருக்கும். ஒரு 1 இன்ச் அளவு இல்லைன்னா 3/4 இன்ச் அளவுக்கு நம்ம இந்த ஜாயின் பண்ணுறோம். இதுக்கும் 2 தையல் அடிச்சுக்க போகிறோம். இப்போ நம்ம இந்த பாவாடைக்கு மேலே ஷிம்மி தைக்கிறதுக்கு கட்டிங் பண்ணுறோம். 6.25 இன்ச் இருக்குது. இது நமக்கு 4.75 இன்ச் தேவை. 1.5 இன்ச் அதிகமாக இருக்குது. ஷிம்மி கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தால் பரவாயில்ல. 10 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணிக்கிறேன். நமக்கு 9 இன்ச் தேவை.
மேலே 4 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன் ஷோல்டருக்கு. நெக்குக்கு 2.25 இன்ச்சு, 2 இன்ச்சு கரெக்டாக இந்த ஷோல்டர் வர மாதிரி வச்சுருக்கேன். இந்த சைடு 4.5 இன்ச் வச்சுருக்கேன். சட்டைக்கு போட்டதை விட ஒரு 1/2 இன்ச் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இதில். ஏன்னா பாவாடை சட்டை போடும்போது இந்த ஷிம்மி உள்ளே போயிடணும், நமக்கு அவ்வளோ தெரியக்கூடாது. இது 3.25 இன்ச் வச்சுருக்கேன் நெக்கு. இப்போ நம்ம இது கட்டிங் பண்ணிக்கலாம். ரவுண்ட் நெக் தான் வச்சுருக்கேன், லைட்டாக மடித்து தைச்சிடுறோம் நம்ம. இது அதே அளவு வச்சு நான் பேக் சைடு கட் பண்ணுறேன். 2.5 இன்ச் அளவுக்கு பேக் சைடு நெக்கு மார்க் பண்ணியிருக்கேன். ஆம் ஹோலுக்கு லைட்டாக ஒரு 1/2 இன்ச் டிஃப்ரெண்ட் வரும் இந்த மாதிரி. இதுவும் நம்ம கட்டிங் பண்ணிக்கலாம். நம்ம ஃபுல்லாக கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம பேக் சைடுக்கு மட்டும் ஓப்பன் கட் பண்ணுறோம். இப்போ நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கலாம். இதுவும் 1/2 இன்ச் அளவுக்கு 2 ஸ்டிச்சிங் போட போகிறேன். இப்போ நம்ம நெக்கு தைக்கிறதுக்கு மெலிசாக அந்த துணியிலேயே டபுள் ஃபோல்ட் பண்ணி ரவுண்டாக சுற்றி நான் தைச்சிக்க போகிறேன். ஆம்ஹோலும் அதே மாதிரி தைச்சிக்கலாம். இப்போ நான் ஓப்பன் தைக்கிறதுக்கு 2 இன்ச் துணி ஹூக்குக்கு வச்சு அதே மாதிரி தைச்சிக்கிறேன். இப்போ இந்த சைடும் தைச்சிட்டு டாட்ஸ் பிடிச்சிக்க போகிறேன். இந்த டாட்ஸ் ரொம்ப அகலமாக இல்லாமல் மெலிசாக பிடிச்சா போதும். இப்போ நம்ம சைட் ஜாயின் பண்ணிக்கலாம். 1 இன்ச் அளவுக்கு நான் தைக்க போகிறேன். 2 தையல் அடித்தா போதும். இந்த ஷிம்மி கொஞ்சம் ஃப்ரீயாக பாருங்கள். 2 சைடும் தைச்சாச்சு. இப்போ இந்த ஓப்பனுக்கு கீழே இந்த மாதிரி தைக்க போகிறோம். ஹூக்கு தைச்சி அந்த பட்டி மேலே வர மாதிரி வச்சு இப்போ நம்ம பாவாடைக்கு சுற்றி வச்சு தைச்சிக்கலாம். பாவாடை கொஞ்சம் துணி எக்ஸ்ட்ரா இருந்ததுனால நான் ஜாயின் பண்ணுற இடத்துல கொஞ்சம் துணி இருந்துச்சு, அங்கே ஒரு ஃபில்டு பிடிச்சிக்கிறேன். இப்போ நம்ம அந்த ஷிம்மி உள்ளே இப்படி வச்சு கரெக்டாக அந்த சைடில் அந்த தையல் வர மாதிரி வச்சு தைக்க ஆரம்பிக்க போகிறோம். இது ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு நம்ம தைச்சா போதும். பாருங்கள், கரெக்டாக அந்த ஜாயின் பண்ணுற இடத்துலேருந்து ஆரம்பிக்கலாம். இதுக்கும் நான் 2 தையல் அடிச்சுக்க போகிறேன். அதுக்கப்புறம் ஓவர்லாக் அடிக்க போகிறேன். தைச்சி முடிச்சாச்சு. நான் பாருங்கள், கரெக்டாக வந்துச்சு நமக்கு. இப்போ நம்ம இதுக்கும் சட்டை தைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, இதுக்கும் ஓவர்லாக் அடிக்க போகிறோம். அதுக்கப்புறம் திருப்பி இங்கே மேலே ஓர தையல் அடிக்க போகிறேன். நான் 1 இன்ச் அளவுக்கு கீழே மடித்து தைச்சிருக்கேன். பாருங்கள், நான் தைச்ச இந்த அவுட்லுக் பாருங்கள். கீழே உள்ள நம்ம டக் பிடிச்சது பாருங்கள்.
அதுக்கப்புறம் பாருங்கள், இங்கேயும் நம்ம 1 இன்ச் அளவுக்கு மடித்து தைச்சிருக்கோம். இதுவும் கொஞ்சம் நீளமாக இருந்ததால இப்படி பண்ணியிருக்கோம். நம்ம கீழே டக்கு ஓப்பன் பண்ணும்போது இதுவும் நம்ம பிரித்து நம்ம போடும்போது ரெண்டும் நமக்கு சரியாக இருக்கும். ஃபுல் ஃபினிஷிங் பாருங்கள். நீங்கள் வேணால் இதுக்கு நெக்குக்கு லேஸ் வச்சு கூட தைக்கலாம். கோல்டன் கலரில் பேக் சைடு ஹூக்குக்கு வச்சுருக்கோம். அண்ட் இந்த ஷிம்மியும் பாருங்கள். உள்ளே நம்ம ஓவர்லாக் அடித்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. பேக் சைடு பாருங்கள் ஷிம்மிக்கு. 1 வயசுலேருந்து 2 வயசு குழந்தை வரைக்கும் நீங்கள் போடலாம், தாராளமாக போடலாம். 2.5 வயசு குழந்தைக்கும் நீங்கள் போடலாம். அழகான இந்த பாவாடை சட்டை எப்படி இருந்துச்சின்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் தெரிவிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.